தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இணைய போதா அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு பதில் வந்து இல்ல பாஜகவோட கூட்டணியோட இவங்க சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதில தான் அவர் எடப்பாடி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி சொல்லியிருந்தாரு இல்லையா, ஒற்றை கருத்துடையவங்களோட தான் நாங்க வந்து கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை பாக்குறப்ப ஒருவேளை பாஜகவோட தான் எடப்பாடி கூட்டணி வைப்பாரா? பாஜக கூட கூட்டணி வைப்பாருன்னா கேட்கறது எனக்கு வேடிக்கையில் இருக்குது. இப்போ கூட்டணி தான் இருக்காரு. பாஜக அவனுடைய பி டீம், ஏ டீம் தானே அவரு. ஏ டீம். ஆமாம். அவர் வந்து பாஜகவோட நாங்கள் வந்து கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொன்னபோது ஊரே சிரிச்சாங்க. இது அதை விட பெரிய ஜோக்கு இருக்க முடியாதுன்னு. அது அப்போ அந்த வடிவேல் ஜோக்கு தான் சொன்னாங்க. இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. அது மாதிரி அவர் என்னைக்கு இங்கே பாஜகவை வந்து எதிர்த்து அவர் பேசியிருக்காரு. ஒரு வாய் தவறியாவது அமித்ஷாவை பற்றி மோடியை பற்றி அவர் என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா? எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்குள்ளே போயிட்டு இருந்தார். உன் கட்சி இருக்கிற குழப்பத்துக்கு நீ ஏன் டெல்லியில் போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்த? கட்சி அவர் மோடி அப்பாவும் பாஜக வந்து அவரை நம்பி ஏமாந்துட்டாங்க. அவரால் வாக்குகளை கொண்டு வர முடியல. பட் ஆனால் ஜெயக்குமார் சொல்றாரு, இன்னமும் சொல்றாரு என்ன, நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லி அந்த மாதிரி தானே சொல்லி ஆகணும். ஓகே, அது செட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிறதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எதிர்த்தா நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தாங்க. பாஜக எதிரின்னு சொல்லி பார்த்தாங்க. பாஜக எதிர்ப்பாக்கெல்லாம் தனக்கு உழுவுன்னு பார்த்தாங்க. இது மக்கள் நம்பலை. அதனுடைய விளைவு தான் 10 தோல்வி. பழனிசாமி கடைசியில் தேர்தலையே நிற்காம புறக்கணிக்கிறேன்னு சொல்லி இப்படி போய் கட்சியை காலி பண்ணிட்டாருங்களே. இன்னைக்கு எங்கே இருக்குது அந்த கட்சி? பட் இப்படி சொல்கிற இபிஎஸ் தான் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் பெயரில் எதுக்கு திட்டம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அதே எதிர்கட்சிக்கிற முறையில் கேட்கலாம். நீங்கள் வந்து எம்ஜிஆர் பேரில் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சிங்களேன். எம்ஜிஆருக்கு மெடிக்கலுக்கு என்ன சம்பந்தம்? நான் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தேன். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வச்சுருக்கீங்களே, உலகத்துடைய மிக நீட்டமான பேர் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமில்ல? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன். ரயிலை எம்ஜிஆர் கண்டுபிடிச்சாரா இல்லை இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் அவர் கட்டினாரா? எப்படி பேர் வச்சிங்க? அதை விட வேடிக்கை, போரூரில் இருக்கிற பாலம், அந்த பாலத்தை கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா போடாத முட்டுக்கட்டை கிடையாது. அவங்க முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க போனதுக்கு பிறகு தான் அந்த பாலத்தை கட்டி முடியப்படும். அதுக்கு எம்ஜிஆர் பாலம்னு பேர் வச்சுருக்காங்க. யார் முட்டுக்கட்டை போட்டாங்களோ அதுக்கு. அதே மாதிரி கோயம்பேடு வரக்கூடாதுன்றதுக்கு எவ்வளவோ பண்ணாங்க. ஜெயலலிதா. ஆமாம், எவ்வளவோ பண்ணாங்க, வச்சுட்டாங்க. திறந்து வைக்கிற நேரத்தில் கலைஞருக்குள்ள தூரம் தெரிச்சுட்டா அந்த மாதிரி திறந்து. ஆமாம், அதே சேமாக இருக்கும், அதே சைஸுக்கு வச்சுக்கிச்சு. அது பார்த்துருக்கேன். வச்சுக்கிட்டு கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது, ஜெயலலிதா அவர்களால் எல்லாத்த விட ரொம்ப வேடிக்கை திறந்து வைக்கப்பட்டதுன்னு இருக்கும். இங்கே இந்த சின்னமலையா, தீரன் சின்னமலை சிலையா கிண்டியில் இருக்கிறது, குதிரை மேலே உட்காந்துக்கிற சிலை, அதை நிறுவினது கலைஞர். அந்த கல்லை எடுத்து இந்த முன்பக்கம் வச்சுட்டு சைடில் இதற்கு பெயிண்ட் எடுத்தவர் ஜெயலலிதான்னு ஒரு கல் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க சாதனை, இதுதான் அவங்க கட்டினது. இப்படியெல்லாம் பண்ணி இதை வந்து பழனிசாமி கேட்டால் சிரிப்பு தான் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவால் விட்டுருந்தார். நீங்கள் சிஎம்க்கு அந்த நியூஸை பார்த்துருவீங்க, கடந்த வாரம் சொல்லியிருப்பார், என் கூட விவாதிக்கிறதுக்கு முதலமைச்சர் ரெடியாக இருக்காரா அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ, என்னத்துங்க அவருக்கு இந்த வேலைன்னா? துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் பேசுகிற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருந்தாரு. அதுக்கு உதயநிதி என்ன சொன்னார்னா, நான் ரெடியாக இருக்கேன், நான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ஆர்பி உதயகுமார் உள்ளே வர்றார், இல்லை நானும் ரெடியாக இருக்கேன் உதயநிதி வந்தா அப்படின்னு. என்ன தான் சார் நடக்குது? அவங்க ஆளாளுக்கு சொல்கிறாங்க, பேச மாட்டாங்க. ஓகே, பேசுறதோட கேள்வி 2 பேர் கடைசி ஒரு சண்டை போட மாட்டான். அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. பாம்புக்கு கீரிக்கு சண்டை விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வித்தை காட்டுவானுங்க. ஆமாம், கடைசி வரைக்கும் ஒரு இது கூடக்குள்ளார பாம்பு இருக்கும். கீரிப்பிள்ளை வந்து கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கீரிப்பிள்ளை ஆடிக்கிட்டே இருக்கும். அவன் சண்டை கூடுவான், அதுக்குள்ளே அவன் பல்படி வியாபாரம் எல்லா வியாபாரம் முடிச்சிருவான். கடைசி வரைக்கும் சண்டைக்கு விட மாட்டேன், கிளம்பி விடுவான். அது மாதிரி தான் இதெல்லாம். பேச போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு எதிர்த்து சவால் விடாத ஆட்கள் யார்? அன்புமணி விடாத சவாலை நேருக்கு நேர் வருகிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் லாவணி கச்சேரியா? பேச்சு போட்டியாக நடத்துகிறோம். வரியா சவாலுக்கு வரியானா? ஒன்றும் இல்லைங்க. அவர் உதயநிதி சொன்ன உடனே ஏன் அடங்கினார்னா, மழை வெள்ளத்தில் சென்னையை மூழ்குகிறது, வெள்ளை அறிக்கை வேண்டும், மழை சேதத்தை எப்படி தடுத்துகிறேன் என்பதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும்னாரு. வீராவேசமாக பேசி முடித்தார் பழனிசாமி.
உதயநிதி சொன்னார், ரோட்டில் போய் பாரு தண்ணி நிற்கலை, அதுதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. ஒன்றும் புரியல, அவ்வளோதான் ஆன்சரு. தண்ணி நிற்கலை, வெள்ளை அறிக்கை என்னத்துக்காக போய் பாரு தண்ணி நின்னா சொல்லலாம், புரிஞ்சு போச்சு. ஒரே லைன். எதிர்கட்சி தலைவர்னு சம்பளம் வாங்கி சுற்றிட்டு இருக்காரு, பேச முடியல. என்னத்துக்கு இந்த இதெல்லாம் அவர் பேசுகிறார்? நிற்க முடியுமா அவங்களால? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே திமுகவை இப்போ வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்போ சீமான் அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, எல்லாரையும் குடிக்க வச்சவர் தான் கலைஞர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? குடியவே அவர் தான் கண்டுபிடிச்சார். என்ன சார் சொல்கிறீங்க? தெரியல சார், அவர் சீமான் என்னென்னமோ சொல்லுவாருங்க, அதெல்லாம் கேட்டுக்க வேண்டியது தான். அலுவலக மேதை இல்லை. ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா கலைஞருடைய சிலையை உடைப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடைக்க சொல்லுங்களேன், உடைக்க சொல்ல. இல்லாத ஊருக்கு போகாதபடி முதல்ல அவர் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. ஓகே, வருஷம் நின்று என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு, டெபாசிட் வாங்குறதுக்கு. இதெல்லாம் எதுக்காக பேசுகிறாருன்னா, விஜயனுடைய வருகைக்கு பிறகு அவருக்கு விலாசம் போயிடுச்சு, ஓகே, சுத்தமாக இல்லை, காலி ஆகிட்டார். கட்சியிலேருந்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. இவர் கூட நின்றவங்களாம் என்ன சினிமாக்காரருங்கிறதுனால நமக்கு இவர் ஒரு வேளை படம் எடுத்தாக்கா சான்ஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தது. அதை விட சினிமாவில் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு இவரோட அங்கே போயிருந்தது சேஃபுங்கிறது. ரெண்டாவது 2 பேரும் கிறிஸ்டியன்ஸு, நாமளும் கிறிஸ்டியன், நீங்களும் கிறிஸ்டியன். அதை எல்லாமே சேர்ந்து போயிடுச்சு. எல்லாம் வர வர அவர் வந்தவுடனே தெரிஞ்சு போச்சு, நம்மளை காலி பண்ணிவிட்டுவான்னு தெரிஞ்சு போச்சு. தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் பேச, சிலையை உடைப்பேன், பல்ல உடைப்பேன், இப்படி ஏங்க இப்படிலாம் வளர்றாரு, இது ஒரு செய்தியாக. அப்படி தான் செய்திகள் வர முடியும். அதுக்காக செய்தியில் வர்றதுக்காக அண்ணாமலை வந்த புதுசில் என்னென்ன பண்ணார் பார்த்தீங்கல்ல. கேடி ராகவன் ப்ளூ ஃபில்மு, உங்கள் மாதிரி நிருபர்களாக கேட்டால் தனியாக வா, ரூமுக்கு வா, இப்படியெல்லாம் பேசி தான் பிரபலம் ஆகிட்டார். இன்றைக்கி அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுனாக்கா பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறதுக்காக பேசுகிற பேச்சுகள். ஆனால் அவரை வந்து நம்ம பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இன்றைக்கி வரலாம் அடையாளம் தெரியாத ஒரு ஆள். ஒருவேளை விஜய் வந்ததுனால அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டுன்னு நம்ம இருந்திருந்தால குறையும். ஓகே, ஏங்க போய் நின்ன தேர்தலில் எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல கூட அவர் டெபாசிட் வாங்கினீங்க. இவ்வளோ சொல்கிறீங்க அவர் கட்சியை பற்றி. ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா? ஒரு பஞ்சாயத்து மெம்பர், பஞ்சாயத்து தலைவர் வேண்டியது, பஞ்சாயத்து மெம்பர் இருக்காங்களா? ஒரு முனிசிபல் சேர்மன் இருக்காங்களா? ஒரு மேயர் இருக்காங்களா? ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அதில் என்ன புரிஞ்சதுன்னா தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கு ஒரு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலைங்க. முதல்ல அதை வாங்க சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம். கலைஞர் சிலையை உடைக்கிறது என்ன? கலைஞர் படத்தை கூட கிடைக்க முடியாது. இந்த ஒரு சிலை பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும். சமீபத்தில் கமல் அவர்கள் வந்து தெரியும், அவருக்கு வந்து உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கமல் சார் கூட 2 படங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று தசாவதாரம், அப்புறம் வேட்டையாடு விளையாடு, 2லேயுமே நடிச்சிருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லியிருந்தார், எனக்கு வந்து நிறைய பட்டங்கள் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு சொல்லுவாங்க, உலகநாயகன் சொல்லுவாங்க. என்னை வந்து கேஹெச், அதாவது கமல்ஹாசன் கமல் அப்படின்னு நீங்கள் அழைச்சாலே போதும், எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் கமல் அவர்கள். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு அது தேவையில்லை. கமல்னாவே தெரியும் எல்லாத்துக்கும். என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். ரஷ்யாவிலேருந்து, அப்போ சோவியத் யூனியன்லேருந்து 15 கலைஞர்கள், ரஷ்ய சினிமா துறையை சேர்ந்த 15 பேர்கள், ஆர்டர் ஆஃப் லெனின் போன்ற பதக்கங்கள்லாம் வாங்கினவங்களாம் அதில் அந்த குழுவில் இருந்தாங்க. அவங்க சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வரும்போது அப்போ நான் வந்து புடோக்கின் ஃபிலிம் கிளப்புன்னு சோவியத் சென்டரில் இருந்த அந்த ஃபிலிம் கிளப்புக்கு நான் வந்து செயலாளராக இருந்தேன். அதனால் கான்சர்ட்டில் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி வர்றாங்க, அவங்களுக்கு நீ வந்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு. சரின்னு அரேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படணுமோ நம்ம ஒரு ஸ்டுடியோவை காட்டுவோம், ஒரு பிரபல நடிகர்கள் சில பேர்த்த நம்ம இது பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சில பேருடைய உதவியை நாடணும் படத்துக்கு லாட்ரி. அதனால் சில பெரியவங்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்ட்டாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வரும்போதே டெல்லியிலேருந்து எங்களுக்கு சோவியத் யூனியன் தூதரகத்திலேருந்து தமிழ்நாட்டில் வந்து சில பேரெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதில் முதல் பேர் வந்து கமல்ஹாசன் பேர். ஓகே, முதல் பேர் கமல். இது எந்த வருஷம் சார் சரியா? இது வந்து ஏறத்தாழ 82, 83. ஓகே, கமல்ஹாசன் பேர் இருக்கு. அப்போ அவருடைய படம் என்ன வந்திருந்ததுன்னா பேசும் படம், ஞாபகம் இருக்குதா? வசனங்களே இருக்காது, ஃபுல் மூவி, சைலண்ட் மூவி. அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் ரஷ்யாவில் ஓடிருக்கு.
அவங்க பார்க்கணும்னு நினச்சது அது ஒன்று. கடலோர கவிதைகள் சத்யராஜ் அந்த படம் எடுத்தவரை பார்க்கணும், பாரதி ராஜாவை பார்க்கணுங்கிறாங்க. இது 2 தான் அவங்களுடைய இதில் ஸ்பெஷல் இது இருந்தது. சரி வந்தாங்க. நான் என்ன உடனே கமல் கிட்ட போய் பேசினோன்னே கமல் வந்து நான் என்னங்க பண்ண போகிறேன் பார்க்கணுங்கிறாங்க. அப்புறம் சோழா ஹோட்டலில் ஒரு கேதரிங் வச்சோம். சார் நம்ப மாட்டீங்க, மேலே உழுவுறாங்க அவர்கிட்ட. புஷ்பக் அந்த பேசும் படத்துக்கு ஹிந்தியில் டைட்டில் வந்து புஷ்பக்குங்கிற பேரில், அந்த பேரில் தான் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆச்சு. புஷ்பக் ஹீரோ போய் நிற்கிறாங்க, ஆளாளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது உலகம் பூரா நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கு என்னத்துக்கு உலக நாயகம் பட்டம் தேவையாது? அப்போ தான் சொன்னேன், எதுக்குங்க அதெல்லாம்? அப்போ உலக நாயகன் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த எந்த அளவுக்கு போனாங்கன்னாக்கா, பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கலாம், அது கோ ப்ரொடக்ஷனாக எடுக்கலாம். ரஷ்யா, சோவியத் யூனியன், இந்தியா கூட்டு தயாரிப்புன்னு போட்டு பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஓகே. அப்போ அதுக்கான அதிகாரியாக இருந்தவர் வில்லிமாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து சோவியத் யூனியனுடைய சினிமா துறைக்கு அதிகாரியாக இருந்தவர், தூதராக இருந்தவர். அவங்கெல்லாம் உட்காந்து பேசுனாங்க. சரியா வரல. அதே தான் பாரதி ராஜா கிட்ட கேட்டாங்க, எப்படியாவது நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு. அவர் எனக்கு இங்கே க்ளீனாக சொல்லிட்டார், எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, கோ ப்ரொடக்ஷன் செய்கிற அளவுக்கு எனக்கு நான் சொன்னேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் முடியாதுன்றார். இப்போ இருக்கார், கேட்கலாம். அந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தாங்க 2 பேரும். ஆனால் அன்றைக்கி ஊடகங்கள்லாம் வந்து பாரதி ராஜா பெருசாக தூக்கி விடல, யாரையோ தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாரதி ராஜாவுக்கு தான் உலக புகழ் இருந்தது. அப்போ அதனால தான் வந்து அதே தான் எம்ஜிஆருக்கு இந்த டாக்டர் பட்டமெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் சிவாஜி ரசிகர்கள்லாம் என்னடா நம்ம தலைவருக்கு உண்மையாக கொடுக்கலங்கிற ஒரு சுணக்கம் இருந்தது. அந்த டைமில் என்னுடைய கல்லூரியில் ஒரு விழாவுக்கு அவரை கூப்பிட்டேன், சிவாஜி அவர் நடிகர்லேருந்து கூப்பிட்டேன். அவர் முடியாதுரான்னார். என்ன படம் தான் பேசுவார், முடியாதுரா அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. போனால் அவன் கிண்டல் பண்ணுவான்டா பசங்கிட்டலாம். பசங்கிட்டே நான் எடுபடுறதில்ல, எங்கள் காலேஜ் அப்படி இருக்காது, யார் வருவாங்க, எல்லா காலேஜும் வருவாங்க, கண்டிப்பாக கல்லாட்டா பண்ணுவாங்க, நான் பொறுப்படுத்துக்கிறேன். என்னை கூட இருந்தவர் தான் அவருடைய குடும்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் என்னுடைய சீனியர். அவர் சொன்னார், காந்தம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்களும் வர்றோங்க அப்படின்ட்டு. சரிடா உன்னை நம்பி வர ஏதாவது ஆச்சும் தொலைச்சி போட்டு அது வளர்க்க முடியாது, அதெல்லாம் பேசி இது பண்ணி ஓகே சொல்லிடுச்சு. வர்றாரு, வந்த உள்ள நுழைஞ்சார். அனைத்து கல்லூரி இது நிகழ்ச்சி அது, அதனோட பரிசளிப்பு விழாவில் பங்கெடுத்துக்கிறாரு. அவர் உள்ளே வந்தோடனே கை தட்டலும் விச்சலும் அவர் எதிர்பார்க்கலங்க. கல்லூரியில் இவ்வளோ பெரிய வரவேற்பா நமக்குன்னு அப்படியே என்னை பார்த்தாரு, சிரிச்சுக்கிட்டே வந்து மேடையில் உட்காந்துட்டு அறிமுக உரை பேசுறதுக்கு இது பண்ணும்போது நான் வந்து தமிழ் தாயின் தலைமகனே அதுவே இதுவே நான் ஆரம்பித்தேன். பால்கனியிலேருந்து ஒரு பையன் ஐஸ் அப்படின்னா டக்குன்னு பேச்சை நிறுத்தினேன். ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகுதியற்ற ஒரு ஆளை வந்து எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஆளை பார்த்து இந்திரன் சந்திரன் சொன்னாக்கா அது ஐஸு. அவரை பாராட்டி பேசுகிறதுக்கு எங்கிட்ட தமிழில் வார்த்தைகள் இல்லை, உச்சத்தை தொட்டிருக்கார். அதுக்கு மேலே ஆகாயம்தான் இருக்குது. பூமியினுடைய சிகரத்தை எட்டி பார்த்து அதையும் தாண்டி அடிவானத்துக்கு போயிட்டார் அவர். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற வந்து நான் பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு கைத்தட்டல். அப்போ நான் சொன்னேன், டாக்டர் பட்டம்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் வாங்கிடாதீங்க நீங்கள். என்னை பார்த்தார். ஏன்னா டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டிய பல்கலைக்கழகம் நீங்கள் தான் மற்றவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், நீங்கள் தான் அங்கீகாரம் கொடுக்கணும். நடிக்க தெரிஞ்சிருக்கு இருந்தாப்பா வாங்கிக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குற தகுதி இங்கே எவனுக்குமே இல்லை அப்படின்னு உச்சி கொடுத்து போயிட்டார். என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டாருன்னு. ஆமாங்க, இதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாதுங்க. நாங்கள் உங்களை ரொம்ப உயரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னத்துக்கு இங்கே போய் எவனா வாங்கிட்டு போனவன் வந்தவங்களாம் வாங்கிட்டு இருக்கிற போன வந்தவனுக்கெல்லாம் கொடுத்துக்கிற டாக்டர் பட்டத்தை போய் கேட்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சிறந்த நடிகர் பட்டத்தை வந்து மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. அதையும் சொன்னேன், உங்களுடைய நடிப்பை எடை போட்டு அதுக்கு கொடுக்குற பரிசு கொடுக்குற தகுதி அந்த கமிட்டிக்கு இல்லைங்க.
உங்களை விட ரொம்ப ஒரு அந்த அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லாதவங்களுக்கு அந்த கமிட்டி அந்த கிளார்க் கொடுக்குற பட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்க. அதுதான் கமலுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. கமலுடைய இது பல விஷயங்கள் வந்து அவருக்கு சாதித்த சாதனைகள் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து அஜித்தும் இதே மாதிரியே ஒரு இஷ்யூவை சொல்லியிருந்தார். அவர் வந்து எல்லாருமே செல்லமாக தலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய மங்காத்தா போன்ற படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா தலை அஜித் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவருமே வந்து சொல்லியிருந்தார் ஒரு கடந்த சில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை வந்து யாரும் தலைன்னெலாம் சொல்ல வேணாம், ஏகேன்னு சொல்லிடுங்க அப்படி. ஸோ நடிகர்களோட இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அஜித் அப்புறம் அது வந்து ஒரு ஒரு பெரிய பலகீனங்க, பெரிய பலகீனம். சூப்பர் ஸ்டார், உடனே அடுத்த ஆள் சுப்ரீம் ஸ்டார், இன்னொரு ஆள் மெகா ஸ்டார். அது போட்டாகணும். பேரே சொல்லி கூப்பிடக்கூடாது. சூப்பர் ஸ்டார் எங்கே வந்திருக்காரு அப்படி தான் சொல்லணும். சுப்ரீம் ஸ்டார் எங்கே இருக்காருன்னு சொல்லுவோம். அது மாதிரி பேரே சொல்லக்கூடாது. இந்த நடிப்பிசை புலவர், லட்சிய நடிகர், எஸ்எஸ் ராஜன் லட்சிய நடிகருங்கிற பேர் வந்து எஸ்எஸ் ராஜன் கொடுத்தது ஒரு நியாயம். ஏன்னா திராவிட இயக்க கருத்துக்களுக்கு மாறாக இருந்த பல படங்களை அவர் வந்து நடிக்க முடியாதுன்னு மறுத்துட்டு வருவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மணாநிலை மங்கையின் பாக்கியம், மங்கையர் உள்ள மங்காத செல்வம்னு ஒரு படம், அஞ்சலி தேவியுடைய சொந்த படம். அஞ்சலி தேவி அன்றைக்கி சூப்பர் ஸ்டார், தெலுங்கில் தமிழில் பெரிய சூப்பர் ஹீரோயின். அவங்க எடுக்கிற சொந்த படம். இவர் தான் ஹீரோவாக போட்டாங்க. ஒரு அளவுக்கு படப்பிடிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சது மாயாஜால மந்திர தந்திர கதை சிலையாவெல்லாம் மாறும். கதையை கேட்ட உடனே பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் நடிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் லட்சிய நடிகர் தன்னுடைய லட்சியத்தை மாறி இருந்த படங்களுக்கு நடிக்க முடியாதுன்னு போயிட்டார். அதனால் அவருக்கு அந்த பேர் பொருந்துருது. மற்றவனுக்கெல்லாம் என்ன அந்த வச்ச பேருக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியல. அதில் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, பட்டத்துக்கு ஆசைப்படுவாங்க. அது நம்ம ஊரில் தான் இருக்குது. அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய ஹீரோ. அவங்க ஊரில் யாரும் வந்து இந்த ஸ்டார் அந்த ஸ்டோர்லாம் ஒன்றும் சொல்லிக்கவே இல்லை. அமிதாப் பச்சன் ஹாலிவுட்லேயும் அந்த மாதிரி பெருசாக, ஹாலிவுட்லேயும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டில் தாங்க அது. சவுத்தில், ஆந்திராவில் கூட கிடையாது. இல்லை சவுத்தில் கொஞ்சம் இருக்குது. அங்கே கூட இந்த சுப்ரீம் ஸ்டார் அதெல்லாம் நம்ம ஊருக்காரருக்கு வச்ச பேர். இப்போ சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லி இவரை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கன்னட நடிகருக்கு அந்த பேரை வச்சாங்க. என்னமோ பேர் அவருக்கே புரியல. இது இப்படிலாம் எனக்கு பட்டம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் கன்னட ராஜ்குமார் இருந்து முடிச்சு விட மன்னனுங்க கன்னட படத்தில். அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் சிவாஜி, அவர் தான் ஜெமினி. அவர் வந்து எந்த பட்டமும் வச்சுக்கல. அவங்களாம் இப்போ சாதாரணமாக வந்து போயிட்டார். இந்த பட்டத்துக்கு அலையிற கூட்டமே தமிழ்நாட்டில் தான். அது அந்த காலத்துலேருந்தே உண்டு. நாடக மேடையில் இருக்கும்போது கந்தர்வகானம், மீனோ, லோச்சனை அப்படின்னு பேரெல்லாம் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கிற பலகீனங்கள். அதனால் வேண்டாம். கமல் வந்து அடுத்தது கமல் பண்ண இன்னொரு பெரிய புரட்சி என்னன்னாக்கா, ரசிகர் மன்றம்னு வைக்கல, அவர் நற்பணி மன்றம்னு வச்சார். ரசிகர்கள் வந்து அவருடைய இதெல்லாம் வந்து வெறும் கட் அவுட்டுக்கு மாலை போடுறது, பால் ஊற்றுறது இதெல்லாம் கிடையாது. நற்பணி செய்யணும். அப்படி தான் கமலுக்கு எனக்கு அறிமுகம் வந்தது. அவங்க நற்பணி செய்கிறதுல வந்து ரத்த தான முகாம் நடத்துவாங்க. இதில் வந்து மீனவர் காலனியில் வந்து ஒரு லைப்ரரி செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் என்னை வந்து கூப்பிட்டு இது ரத்த தான முகாமில் வந்ததில் அன்றைக்கி இருந்த ரசிகர் அந்த நற்பணி மன்ற தலைவர் அவர் பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்குவார். குணசீலன் பேர். அவர் அதில் எனக்கு அறிமுகமானவர். அவர் தான் வந்து கமல் நற்பணி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார். அதனால் அவர் வந்து என்னை வச்சு நடத்துவார். அதில் பங்கேற்றுக்கிட்டவங்களாம் பார்த்திங்கனாக்கா வழக்கறிஞர் சுமதி, பர்வீன் சுல்தானா, இவங்கெல்லாம் அதில் நாங்கள்லாம் பங்கெடுத்துக்குவோம். காரணம் என்னன்னா, ஆக்கப்பூர்வமான வேலை செய்த சினிமா டிக்கெட் விற்கிற ஆட்கள் இல்லை. தன்னுடைய லட்சிய தலைவனுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற ஆடு இல்லை, மக்கள் சேவை செய்கிற ஆட்கள். அந்த மாதிரி புரட்சியை பண்ணவர். அது மாதிரி பல வித்தியாசமான செயல்களை பண்ணியிருக்காரு. அதில் தான் எனக்கு கமல் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு பாசம் இருந்தது. அது போக தமிழுக்கு ஒரு புது வகையான நடிப்பை சொல்லிக் கொடுத்தவர் அவர். அண்டர் பிளே அப்படிங்கிறது ஒன்று உண்டு. எதையுமே மிகப்படுத்தாமல் அமைதியாக நின்று சொல்கிறது. அது நம்ம தமிழ் பட உலகத்தில் நடக்காது. மிகப்பட்ட நடிப்புக்கு பழக்கப்பட்ட நமக்கு கமலுடைய அண்டர் பிளே ரொம்ப புதுசாக இருந்தது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அப்படித்தான்ங்கிற படத்தில் அந்த அண்டர் பிளே பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த கதாநாயகியை விட்டுட்டு போயிடுவா, திரும்பி வருவான். ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த தூரத்தில் அந்த பொண்ணு தெரியும். அந்த இதை வச்சுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு மஞ்சு அப்படிம்பார். அந்த அண்டர் பிளே அதே வந்து வேற யாரோ மஞ்சு வந்து விட்டாயா அப்படி போயிருக்கும். அது இல்லை, அவ்வளோ அடக்கி வச்சு யதார்த்தமாக அவ்வளோ அடக்கி வச்சுப்பார். மிகப்படவே படாது. அந்த அண்டர் பிளேயை கொண்டு வந்தது கமல்.
அந்த அண்டர் பிளேயை கொண்டு வந்திருக்காங்க. அதே சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் ஒரு குரூரமான வில்லன், சைக்கோ கில்லர், அது எவ்வளவோ மிகப்படுத்தி நிறுத்தியிருக்கலாம். அவர் அப்படியே அப்படி அந்த பார்வை, அந்த கோரமான ஒரு பார்வை, அந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அந்த வெறி எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நாயகன் படத்தில் அந்த போலீஸ்காரரை அடிச்சுட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு அப்படி வருவார், அப்படியே உடம்பெல்லாம் ஆடிப்போம். அபூர்வ சகோதரர் படத்தில் அப்படி அந்த புலியை விட்டுட்டு இது பண்ணும்போது அந்த புலி கடிக்கிறது வந்து ஒரு ஒரு குரூரமான பார்வையோடு ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பார். நடிப்புகள் உலகத்தரம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உலக நாயகனுக்கு தேவையில்லைங்க, வேண்டாம். இல்லை, அதை வந்து தமிழிசை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து உதயநிதிக்கு வந்து அது கொஞ்சம் உலக நாயகன் சொல்கிறது கொஞ்சம் இழுக்காக இருக்கும். திமுகவோட அழுத்தத்தினால தான் உலகநாயகன் பட்டத்தை வந்து கமல் விடுறாரு அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழிசை தான் அதை விளக்கணும். தமிழிசை தமிழ் நல்லா பேசுவாங்கன்னு நினச்சேன். இதுக்கு எனக்கு அர்த்தமே புரியல. உதயநிதிக்கும் உலகநாயகன் பட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் உலகநாயகன் யாராவது சொன்னாங்களா? அவருக்கு எதுக்கு அது தேவை? ரெண்டாவது, இப்போ சினிமாவிலையும் இல்லை. சினிமாவில் இல்லாத போது இந்த பட்டம் எதுக்கு அவருக்கு? துணை முதல்வர் பதவியில் இருக்கிறார், எதுக்கு அவருக்கு அந்த படம்? சினிமாவில் இருந்தபோது அவர் பட்டம் போட்டுக்கிட்டீங்க, இப்போ போடுவாரா? அதான் சொல்கிறோம். பாஜக ஒருவேளை அண்ணாமலை வந்து இப்போ ரிட்டர்ன் வர்றதுனால தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும், தனக்கான இது வந்து தமிழிசை இந்த மாதிரி பேசுகிறாங்களோ? இருந்தபோது அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். அண்ணாமலையை ஏற்று நிற்க முடியாமல் தானே அவர் சரி கோச்சுக்கு போகிறாங்க, பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவருங்கிறதுனால தானே அவர் வந்து கவர்னர் போஸ்ட்டு கொடுத்து ஓரம் கட்டினாங்க. அங்கேயாவது போய் ஏதாவது இருந்தாங்களா? சந்திரசேகராவ் ஊருக்குள்ளாரே வராதுன்னு விட்டார். 2 மாநிலத்துக்கு கவர்னரு, ஹைதராபாத்துக்கு போக முடியலையே, அவ்வளோதான் அவங்க இது. அதில் தான் சரி கையாலாகாத ஒரு ஆள், சரி இருக்கிறவங்களும் இருந்துட்டு போட்டு அவர் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. பேசாமல் உட்காந்துருக்காங்க. கொடுத்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு கவர்னர் உரை தேவையில்லை. கவர்னர் வந்து ஒன்றும் கொடியேற்ற வேண்டியதில்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டாங்க ஆந்திர சட்டமன்றத்தில், தெலுங்கானாவில். என்ன பண்ண முடிஞ்சது இவங்களால்? ஓகே. ஆனால் தமிழிசை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க அதிமுக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான இதையுமே சொல்லவே இல்லையே, நாங்கள் கூட்டணியில் தான் வரப்போகிறோம் அப்படின்னு. அதிமுகவுடைய கூட்டணி வேற மாதிரி. ஓகே, கீழே தமிழ்நாட்டில் கிடையாது. இல்லை தமிழ்நாட்டில் தான். எப்படின்னா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அந்த அதிமுக கூட்டணி வரும். பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழ்நாடு முழுக்க 10% 100% தமிழ் மக்கள் வந்து பாஜகவை எதிரிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஓட்டு கூட நமக்கு விழுவாதுன்னு தெரியும். அதனுடைய விளைவு தான் பழனிசாமி அட்ரஸ் எல்லாம் போனதுக்கு காரணம். அதனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் என்ன பண்ணார், பழனிசாமி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீ பாஜக ஆதரவுன்னு சொன்னால் காலி பண்ணிவிடுவாங்க, நீ பாஜகவுக்கு விரோதின்னு காட்டு. ஏன்னா பாஜக விரோத வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுது. அதை உடைக்கிறதுக்கு தான் அவருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. ரெட்டை இலைக்கே டெபாசிட் போகிற அளவுக்கு சாதனையை புரிஞ்சார் அவர். ரெட்டை இலை சின்னத்தை போட்டாவே தோக்கடிக்க முடியாதுன்னு ஒரு ரெட்டை இலையை டெபாசிட் போக வைக்கிற அளவுக்கு மகத்தான சக்தியாக பழனிசாமி இருந்தார். பாஜகவுக்கு விரோதின்னு சொல்லி பார்த்தா யாரும் எடுபடலை. அதனுடைய விளைவு தான் வந்து ரஜினியை எடுத்து பார்த்தாங்க, ரஜினி வரல. அதுக்கப்புறம் தான் விஜயை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு தனி குடும்பத்தின் ஆட்சியை நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பாஜக இதை திமுக எதிர்க்கிற மாதிரி காட்டி பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு போஸ்ட் இனிமேல் கொடுக்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். பாஜக எதிர்ப்பாளர்கள் வந்து அவர் வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அதனால தான் இவ்வளோ ஹைப் அவர் என்னன்னாக்கா அவர் சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறார். அரசியலுக்கு வர்றதை பற்றி அவர் சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல. கட்சி ஆரம்பித்தார்ப்போ அதுக்கப்புறம் எங்கே போனார்னு தேட வேண்டியதாக இருக்குது. கட்சி கொடிக்கடைங்கிறதுக்கு பார்த்தா தேட வேண்டியதாக இருக்குது. கட்சி இருக்குதா இல்லையானே தெரியல. நீங்கள்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுமக்கள் எங்கள் கண்ணுக்கு அது தெரியல இந்த கட்சி. சார், இந்த விஷயம் பேசிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தா இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுன் அவங்க இதில் ரைடு நடந்திருக்கு. விசிகால முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் இதில் திடீர்னு பார்த்தா இந்த ரைடு நடக்கிறப்போ இது ஒரு அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவோட அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். ஓகே, விசிகாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதாகவே இருக்கு, நெருக்கடி. ஆனால் ஏன் சார் இந்த ஒரு திடீர்னு ஏன் ரைடு, அதுவும் இந்த தேர்தல் சமயத்தில் கொடுக்குறோன்னா அவங்க ஒரு, ஏன்னா இப்போ சொல்லியிருக்காரு என்னென்னா, இடையில ஒரு பேச்சு எழுந்துச்சு, ஆதவ அர்ஜுனை வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரு, விசிகா உடைய போகுது அப்படின்னு பேச்சு வந்தப்போ திரும்ப வந்து அதற்கான கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார், நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி முடிச்சார். பார்த்தா இங்கே ரைடு நடக்குது. அதில் தெளிவாக தெரியறது என்னென்னா, திருமாவளவன் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்னு புரியுது. அவங்கெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து திமுக விட்டு விலகிட்டு வர்ற, திமுக விட்டு அவரை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி உண்டு அத்தனையும்
திருமாவளவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தெரியுது திருமாவளவன் பெரிய மகத்தான சக்தியாக இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா திருமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் டிஎம்கே லேயர்ஸாக அட்டாக் பண்ணுறாரு. அப்பப்போ துணை முதல்வர் அவருக்கு கொடுத்துருக்கலாம், விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததை வரவேற்பு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ ஆமாங்க, இப்போது என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, நான் இருக்கிறதே தெரிலன்னு வச்சுக்க, நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. அடுத்த பிள்ளை தான் பால் குடிக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது திமுகவுக்கு ஒரு வேளை விட்டு போயிட போகிறாங்க. அப்போ வந்து டிமாண்ட் பண்ண முடியும். டிமாண்ட் பண்ணுறதுக்கு போனாக்க திரும்ப தானே நம்ம சொன்னதை கேட்டுக்கார் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு போயிடும், அலட்சியம் வந்துடும். அதுக்காக தான் இந்த அது கூட்டணியில் வந்து அதெல்லாம் செஞ்சால் தான் நடக்கும். அதனால தான் காங்கிரஸில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகிறேன், ஒவ்வொரு கூட்டணி கட்சி ஒவ்வொன்றும் பாஜகவில் இருக்கவங்கள தான் பண்ணுவாங்க எல்லாம். அப்போ தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். ஓகே, சொன்னதெல்லாம் கேட்குறீங்க. என்ன ஹோட்டலில் என்ன சொல்லுவாங்கன்னா, போய் உக்காந்துட்டு அவன் முருகல் தோசை வெங்காயம் போட்டு நெய் ஊற்றி அப்படின்னாக்கா நச்சு பிடிச்சவன்னு அர்த்தம். இவனுக்கு எது கொடுத்தாலும் அவன் திருப்தி ஆக மாட்டான். அதனால் அவனுக்கு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணி எவ்வளோ லேட் பண்ண முடியும் அவ்வளோ லேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ஒழுங்காக தின்ட்டு போவான். இன்னொருத்தன் போவான், இப்போ பச்சைக்கத்தி அதான் கொடுப்பான், கவலையே இல்லை, கீழே விழுந்த தோசையாக இருந்தால் கூட வச்சுட்டு போகலாம். அது மாதிரி ஆகக்கூடாது. நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அது அரசியல், அது ரொம்ப தேவை. அரசியலையும் சரி சினிமாவிலையும் தெரியும், ஒரு டிமாண்டை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய படங்களில் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா அந்த படம் வந்து சக்ஸஸ், ஒரு ராசியான நடிகருங்கிற பேர் வரணும். நான் அது மாதிரி ஒரு தடவை கதை விட்டேன். ஓகே, ஏன்னா நான் நடித்த படங்கள், நான் தோன்றின நடித்த படங்கள்லாம் சொல்லக்கூடாது, தோன்றின படங்களில் எல்லாமே ஹிட்டு. நடுநிசி நாய்கள் படம் ஒன்றா தவிர மிச்சம் எல்லாமே ஹிட்டு. அதனால் நான் என்னை போட்டிங்கன்னா ராசியார் நடிகர்னு ஒரு தடவை விட்டுருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, நான் போகலைங்கிறது வேறு விஷயம் இல்லை. 2-3 படங்கள்லாம் வந்தது, போகல. நான் அதை தவிர்த்துட்டேன். சினிமா நமக்கு வேண்டாம், தவிர்த்துட்டேன். அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவிலேயே அரசியலில் வந்து ராசியானவர்களுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமானது. நம்ம தக்க வச்சுக்கணும் நம்மளுடைய இருப்பை. ஸோ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 2026 தேர்தல் வர்றப்போ ஆதவ அர்ஜுனா, அதாவது விசிகா, அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய், அதிமுக, காங்கிரஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குது. இது உண்மையிலே இது மாதிரி நடக்குமா, இல்லை பாஜக கிளப்பி விட்டு அந்த வதந்தியில் வர்றதானா? இது நடக்கலாம், கிளப்பி விட்ட வதந்தியாகவும் இருக்கலாம், ரெண்டாவும் இருக்கலாம். இல்லை திரும்ப சொல்லிட்டாரு இல்லையா, நாங்கள் திமுகவோட தான் சொல்லிட்டாரு. அன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு பார்க்கணும். இன்னும் 2 வருஷம் இருக்குது. அன்னைக்கு என்னவா இருக்குதுங்கிறத பார்க்கணும். நிலைமை எப்படி வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் மாறும். அது இதெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடக்கூடாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, விஜயகாந்த் தலைமையில் அது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் காணாமல் போச்சு. அதுதான் விஜயகாந்தனுடைய உயிரையே பலி வாங்கினது அந்த தோல்வி தான். அந்த தோல்வி தான், அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, அது என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்து 2026 தேர்தல் வரும்போது தான் தெரியும். இந்த நேரத்திலிருந்து நிறைய தகவல்களை வந்து, நிறைய அரசியல் கருத்துக்களை வந்து சொன்னீங்க. நேரத்திலேருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி டாக்டர்.